அன்பிற்கினிய நண்பர்களே, இன்னொரு ஓட்டை என்கிற தலைப்பில் என் மனதில் தோன்றுகிற கருத்துக்களை பதிவு செய்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி நீடிக்குமா? ஆமெனில் எவ்வாறு? எவ்வளவு நாட்கள் நீடிக்கும்? இன்னொரு கட்சி விடைபெறப் போகிறதா? 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பது என்பதை தீர்மானிக்கிற அந்த களத்தில் இன்றைக்கு இருக்கிற திமுக கூட்டணி ஒன்றாக இருக்குமா என்கிற கேள்வியை எனக்குள் கேட்டு என் மனதில் எழுகிற கருத்துக்களை இதில் நான் பதிவு செய்திருக்கிறேன். அதுதான் இன்னொரு ஓட்டை என்கிற தலைப்பு. நான் ஏப்ரல் மாதத்திலிருந்து பல்வேறு தொலைக்காட்சிகளில் சுமித்ராவின் யூடியூப் எபிசோடுகளில் திரும்ப வலியுறுத்தி சொல்லி வந்த ஒரு மைய கருத்து, 2026 தேர்தலில் திமுக கூட்டணி இன்றைக்கு இருக்கிற அந்த நிலையில் அதே கட்சிகளோடு இருக்காது. மாறி மாறி என்னை கேள்விகள் கேட்டார்கள். எல்லா தொலைக்காட்சிகளிலும் நான் சொன்னதெல்லாம் பொதுவாக சரித்திரங்கள் மாறுவதென்பது இல்லை, நடக்கலாம். ஆனால் அது எப்போதோ ஒரு யுகத்துக்கு ஒரு முறை நடைபெறுவதுதான். இன்று வரை 1967 இருந்து நீங்கள் பார்த்தால் ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றாக இருந்த கட்சிகள் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதே அரசியல் கட்சியோடு கூட்டணியில் இருப்பதில்லை. இதை நான் திரும்ப சொல்லிவிட்டேன். மனதில் உண்மையென்று அவர்களுக்கு தெரிந்தாலும் கூட என்னை பார்த்து சிரித்திருக்கிறார்கள். கேலியாகவும் கிளுகிழுப்பாகவும். எப்படி இருந்தாலும் நான் சொன்ன கருத்தில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அப்படி அநேகமாக வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகிறேன். நான் திரும்ப சொல்லி வருகிற கருத்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடராது. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி தொடராது. காங்கிரஸ் கட்சியும் சந்தேகம். இதை நான் பலமுறை இதே யூடியூப் பதிவில் சொல்லியிருக்கிறேன். பழைய பதிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அநேகமாக இனி திமுகவோடு தொடர்ந்து பயணிக்கிற வாய்ப்பில்லை. அவர்கள் ஒரே ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை உள்ளாட்சி தேர்தல் அடுத்த சில மாதங்களிலே 6 மாதங்கள் ஒத்திவைக்கப்பட்ட பிறகு வந்து அதில் ஒரு மேயர் கிடைக்குமானால், தமிழ்நாட்டில் 4 சேர்மன் கிடைக்குமானால், ஆளுங்கட்சியினுடைய பணபலத்தை வைத்து வென்று விசிக 2026 தேர்தலுக்கு இன்னொரு கட்சியோடு கூட்டணி பேசுகிற போது இந்த அடிப்படையிலே அதிக தொகுதிகள் ஒதுக்க சொல்லி கேட்கலாம். நம்முடைய கட்சிக்காரர் ஆள் ஒருவருக்கும் ஒரு மேயர் பதவி கிடைக்கும். தங்கச்சங்கிலி, அங்கி இவைகளையெல்லாம் போட்டுக்கொள்ளலாம், செங்கோல் இவைகளையெல்லாம். முழு ஆட்சி அதிகாரத்திற்கு தமிழ்நாட்டில் வர முடியவில்லை என்றாலும்
இயன்றவரை ஒரு செங்கோலை கையில் தூக்கி பார்க்கிற ஒரு மேயர் கிடைத்தால் கூட போதும் என்றவர்கள் நினைப்பார்கள், காத்திருப்பார்கள். ஆனால் 26இல் சர்வ நிச்சயமாக அவர்கள் திமுக கூட்டணியில் இல்லை. இன்னொரு கட்சி நான் குறிப்பிட்டு வந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவர்கள் தொடர்ந்து அது தொழிலாளர் நலனை அடிப்படையாக வைத்து கட்சி நடத்துகிறவர்கள். சம்சங் விவகாரத்திலும் யூனியன் விவகாரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் இவைகளை தமிழ்நாடு அரசு தராமல் இருக்கிற காரணத்தால் அவருடைய தொழிற்சங்க கட்டமைப்பு திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர பெரிய அளவுக்கு அடி வாங்குகிறது. அவருடைய தொழிற்சங்கம் அடி வாங்கினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கட்சி அடி வாங்கிவிடும். இது பெருமளவு உண்மை. அதை அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கிற காரணத்தால் தொடர்ந்து அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பழைய ஓய்வூதியத்தை சொல்லித்தானே வாக்கு வாங்கினீர்கள், 3.5 ஆண்டுகள் தாண்டிவிட்டதே, என்ன செய்கிறீர்கள் என்றெல்லாம் கேள்வி எழுந்துவிட்டது. இதுவரை ஒன்றும் நடக்கவில்லை. அதை பற்றிய பேச்சும் இல்லை, நடவடிக்கைகளும் இல்லை. இந்த சூழ்நிலையில் 14 டிசம்பர் அந்த கட்சியினுடைய மாநில செயற்குழு என்று கருதுகிறேன் தேதி குறித்தார்கள். 14 டிசம்பருக்குள் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யவில்லை என்று சொன்னால் நன்றாக இருக்காது. கூட்டணியை விட்டு வெளியேறிவிடுவோம் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. உங்களுக்கு 14/12/24 என்பது கடைசி தேதி. உங்களை மாற்றிக்கொள்ள உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நாள் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு அப்படி ஒரு தீர்மானம் போட்டு அது பத்திரிகைகளிலே வெளிவந்த பின்னாலும் கூட திமுக அமைதி காத்தது. இதை கூட நான் ஒரு 3-4 தொலைக்காட்சி விவாதங்களிலே குறிப்பிட்டேன். அவர்கள் இன்று ஒரு அரசியல் கட்சிக்கு உள்ள சாதாரண உரிமைகள் கூட தமிழ்நாட்டில் திமுக சர்க்காரால் மறுக்கப்படுகின்றன. ஒரு வெளியே சொல்லாத எமர்ஜென்சியை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் அமல்படுத்தி கொண்டிருக்கிறது என்கிற மிக கடுமையான மொழியை அவர்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு என்பது 5/1/2025 அவர்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார்கள். இந்தியாவில் எமர்ஜென்சி இருந்த காலத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது சிபிஐ என்கிற வலது கம்யூனிஸ்ட் கட்சி அந்த அவசர நிலையை ஆதரித்து இந்திரா காங்கிரஸோடு கைகோர்த்து நின்றது. ஆனால் சிபிஎம் என்கிற இடதுசாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி
மிக கடுமையாக திமுகவோடும் ஜனதா கட்சியோடும் இணைந்து கூட நின்று தோளோடு தோளாக காங்கிரஸையும் எமர்ஜென்சியையும் எதிர்த்து போராடியது, மறுப்பதற்கில்லை. அதனால்தான் எங்களுக்கு கூட்டம் போடுகிற உரிமையை கூட நீங்கள் மறுக்கிறீர்கள். ஒரு போராட்டம் ஊர்வலம் பேரணியாக கூட எங்கள் நீங்கள் அரசியல் கட்சிகளை அனுமதிக்கவில்லை. இது அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனம் என்கிற மிக 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 ஒரு ஆழ்ந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். 100% அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்க மாட்டார்கள். இது நான் ஏப்ரல் மாதத்திலிருந்து 2024 ஏப்ரல் மாதத்திலிருந்து சொல்லி வருகிற கருத்து. கிட்டத்தட்ட அது நெருங்கிவிட்டது. எனவே அவர்கள் திமுக கூட்டணியில் விழுந்த இன்னொரு பெரும் ஓட்டை பிசிகே அநேகமாக வெளியே விடும். ஒரு 80% வெளியேறிவிட்டது. அடுத்து சிபிஎம் அகில இந்திய கட்சி வெளியேறுகிறது. காங்கிரஸ் வருமா வராதா? அதிமுக மன்னித்து விடுங்கள், திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து அதிமுகவை நோக்கி போகுமா போகாதா? என்னுடைய கருத்து பிரகாரம் அல்லது கணிப்பு என்பது மத்திய அரசாங்கத்தில் நிதிஷ்குமாரை நம்பி பாஜக தொடர்ந்து பயணிக்க இயலாது. இதையும் நான் திரும்ப திரும்ப குறிப்பிட்டிருக்கிறேன் பலமுறை. மோடி நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்பியிருக்க முடியாது. எனவேதான் அவர் அதிக பலமிக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அவ்வப்போது தட்டி கொடுத்து தன்னுடைய மகிழ்ச்சி கடலில் திமுக தலைமையை ஆழ்த்தி வைத்திருக்கிறார். இப்போது நிதிஷ்குமார் தொடர்ந்து ஆதரவு அளிப்பதென்பது அதற்கான இறுதி காலம் நெருங்கிவிட்டதாக கருதுகிறேன். ஒன்று, அப்படி நிதிஷ்குமார் தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டால் திமுகவினுடைய ஆதரவு நேரடியாக மோடி அரசாங்கத்துக்கு தேவைப்படும். ஒன்று வாக்களிப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு வம்பு வளர்த்து கொண்டு பாராளுமன்றத்திலிருந்து அவையிலிருந்து வெளியே போய்விடுவார்கள். ஒன்று நேரடியாக உதவுவது, இல்லை என்றால் மறைமுகமாக மோடிக்கு உதவுவது என்கிற நிலையை எடுக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு ஏற்பட்டுவிட்டது. திமுகவினுடைய முக்கியமான அமைச்சர்கள் துரைமுருகனையும் சேர்த்து பொன்முடி உட்பட செந்தில் பாலாஜி உட்பட யாரெல்லாம் பணம் சம்பாதித்து திமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர் குடும்பத்துக்கு கப்பம் கட்டுகிறார்களோ அவர்களெல்லாம் சிக்கலில் இருக்கிறார்கள், துரைமுருகன் உட்பட. எனவே திமுக மோடியை பகைத்து கொள்கிற நிலையில் இல்லை. அப்படி வெளிப்படையாக ஆதரிக்கிற சூழ்நிலை வருமானால் காங்கிரஸ் அதிமுக கூட வந்துவிடும்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதிமுக கூட வந்துவிடும். இது ஒரு 3-4 மாதங்களில் தெளிவான நிலையை அடைந்துவிடும் என்று நான் கருதுகிறேன். முதலமைச்சருடைய உடல்நிலையும் கம்பீரமாக எதிர்க்கட்சிகளை சமாளிக்கிற அளவுக்கு இல்லை. அவர் 1000 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிற நான், அவர் நிலைமை அந்த அளவுக்கு உற்சாகமாக இல்லை என்பதை மட்டும் பதிவு செய்கிறேன். இந்த சூழ்நிலையில் இது இபிஎஸ்ஸுடைய ஜாதகமா நல்ல நேரமா எனக்கு தெரியாது. ஆனால் இவையெல்லாம் நடக்கப் போவதாக எண்ணுகிறேன். சிபிஎம் வெளியே வருவது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணி என்கிற கோட்டையில் விழுந்த இன்னொரு ஓட்டை. நன்றி, வணக்கம்.